ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு வந்து ஏ லெவல் எக்ரி சயின்ஸில் இருக்கக்கூடிய வினாக்கள் வந்து பார்த்துட்டு வரோம். நம்ம பார்ட் 1 கேள்வி 2 கேள்வி ஏற்கனவே பார்த்துருக்கிறோம்னா அந்த வகையில் இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான கேள்வி வந்து பார்ப்போம். ஒரு தொண்டமானார் பேப்பரில் வந்த கேள்வி ஒன்று பற்றி பார்ப்போம். எம்சிக்யூ கேள்வி, சரியானே? ரைட். இப்போ கேள்வி என்னன்னு சொன்னால் 24வது கேள்வியை பாருங்க. காய்கறிகளானது பிளாஞ்சிங் மேற்கொள்ளப்படுவதன் மூலம் எதிர்பார்க்கப்படுவது. இப்போ நம்ம காய்கறிகளில் வந்து பிளாஞ்சிங் செய்வோம், சரியா? அப்படி பிளாஞ்சிங் செய்வதன் மூலமாக என்னத்தை எதிர்பார்க்கிறாங்க, அதோட நோக்கம் என்ன என்றதுதான் கேள்வி. இப்போ நீங்கள் எம்சிக்யூ கேள்வி வார நேரம் அவனை என்னத்தை கேட்குறான்றதை விளங்கிக் கொள்ளணும். உங்களோட மொழி நடையில் விளங்கிக் கொள்ளணும். விளங்கினதுக்கு பிறகு தான் நீங்கள் விடைக்கு போகணும், சரிதானே? சில வினாக்களில் வந்து உங்களுக்கு 5 விடைகளும் என்ன செய்யலாம், சரியாக இருக்கலாம். அதிலிருந்து நீங்கள் மிகச்சரியான விடை ஒன்று தெரிவு செய்ய வேண்டியிருக்கும். அப்படியான சில கேள்விகளும் வரும். நம்ம அடுத்தடுத்த இதில் வந்து பார்ப்போம், சரிதானே? ஓகே, நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம். இந்த பிளாஞ்சிங் என்று சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீர்கள். 13வது யூனிட் உங்களோட 13வது யூனிட், அதாவது உணவு, அதே மாதிரி இந்த போஷணை சம்பந்தமான ஒரு யூனிட். அப்போ இதில் வந்துட்டு இந்த பிளாஞ்சிங் சம்பந்தமாக நீங்கள் படிச்சிருக்கணும். 13வது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களோட ஃபைனல் எக்ஸாமில் கேள்விகள் வரும். இதில் வந்து நம்ம ஒரு 3 கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாம், சரியா? அப்படி நீங்கள் பிரித்து படிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த யூனிட்டு, சரிதானே? எங்களோட நோட்ஸும் நாங்கள் அப்படி தான் கொடுக்குறோம். 3 பாட்டாக பிரிச்சு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக கொடுக்குற நேரம் படிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. முன்னாடி இவ்வளோ நோட்ஸ்ன்னு சொல்லி யோசிப்பீர்கள். அதனால் நாங்கள் பிரித்து தான் கொடுத்துருக்கிறோம். அப்போ நீங்கள் படிக்கிற நேரம் எப்படி படிக்கணும்னு சொன்னால், இப்போ போஷணை கூறுகளுக்கு தானே, அது போஷணை கூறுகள் உணவு கும்பகம் சேர்த்து ஒரு சாப்டராக படிங்க. அதே மாதிரி இந்த உணவு பழுதடைதல், உணவு நட்காப்பு, அதை ஒரு சாப்டராக படிங்க. அதுக்கு பிறகு இந்த உணவு பல்வகைமைப்படுத்தல், அதே மாதிரி இந்த உணவு பொதியிடல் தானே, அதெல்லாம் சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு சாப்டராக படிங்க. அப்படி நீங்கள் பிரித்து படிச்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மிச்சம் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு, சரியா? அப்போ அந்த வகையில் இந்த பிளாஞ்சிங் என்று சொல்றது நீங்கள் வந்து இந்த உணவு நட்காப்பு என்ற விஷயத்துக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க, சரியா? அப்போ உணவு நட்காப்புன்றது என்னது உங்களுக்கு தெரியும். இப்போ சில வகை உணவு வகைகள் வந்து என்ன விரைவாக வந்து பழுதடைஞ்சிடும். அப்போ அந்த உணவு வகைகளை என்ன அதில் தரத்திலையும் அதில் பண்புலையும் போஷணைத்தன்மை இப்படியான சில காரணிகளில் மாற்றங்கள் ஏற்படாமல் நம்ம நீண்ட காலத்துக்கு பாதுகாத்து வச்சிருப்போம்னா, இது சாதாரணமாக சொல்ல போனால் இதான் நம்ம உணவு நட்காப்புன்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். ரைட். அப்போ இந்த பிளாஞ்சிங்னு சொல்றது என்னன்னு சொன்னால், இங்க பாருங்க, இந்த பிளாஞ்சிங்னு சொல்றது என்னண்டா, நம்ம உணவு நட்காப்பு செய்வோம் தானே, உணவு நட்காப்பு செய்யறதுக்கு முன்பாக நம்ம செய்யக்கூடிய ஒரு முற்பரிகரிப்பு முறையை தான் நம்ம பிளாஞ்சிங்னு சொல்லுவோம். அப்போ இந்த பிளாஞ்சிங் வந்து எப்போ செய்யப்படுது, நம்ம உணவு நட்காப்பு செய்யறதுக்கு முன்பாக ஒரு முற்பரிகரிப்பு முறையாக இந்த பிளாஞ்சிங் வந்து செய்யப்படுது. பிளாஞ்சிங் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த பல வகைகள் காய்கறிகள் உலர்த்துறது, அதே மாதிரி உணவுப் பொருட்களை வந்து தகரத்தில் அடைக்கிறது, ஆழ்குளிரேற்றல் செய்கிறது, இப்படியான பல்வேறு செயற்பாடுகளில் பல்வேறு சந்தர்ப்பங்கள் இது வந்து இந்த பிளாஞ்சிங் செயல்முறை வந்து பயன்படுத்தப்படுது, சரியா? ஓகே, அப்போ இதில் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம் பாருங்க. பிளாஞ்சிங் கோட்பாடு, பிளாஞ்சிங்கினுடைய கோட்பாடு என்ன நோக்கத்துக்காக அதை வந்து செய்கிறாங்க, பிளாஞ்சிங் கோட்பாடுன்னு சொல்லலாம், அல்லது பிளாஞ்சிங்கினுடைய நோக்கம் என்றும் நம்ம சொல்லலாம். அப்போ அவங்களுக்கு கேள்வி பல விதங்களில் வரும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கொள்ளும். அப்போ இந்த பிளாஞ்சிங் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக இந்த 4 விஷயத்தை வந்து இங்கே காய்க்கிறாங்க. ஏன்னா பிளாஞ்சிங்கினுடைய கோட்பாடுன்னு சொல்லக்குள்ள இந்த 4 விடயங்களை காய்க்கிறாங்க. முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உணவுல இருக்கக்கூடிய இயற்கையான நொதியங்களை வந்து செயலிழக்க செய்யறது. இப்போ நீங்க பிளாஞ்சிங் செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த உணவுல காணப்படக்கூடிய நொதியங்கள் வந்து செயலிழக்கப்பட்டு, அப்ப நொதியங்கள் செயலிழந்தால் ஏன்னா அந்த உணவுல நடக்கக்கூடிய நொதிய தொழிற்பாடுகள் என்ன நடக்க மாட்டா. ஏன் நொதியம் செயலிழந்துட்டேனா? ரைட். அடுத்து வந்து பாருங்க பாப்போம். மேற்பரப்பின் மீது இருக்கக்கூடிய நுண்ணங்கில் அழிக்கிறது. உணவினுடைய மேற்பரப்புல காணப்படக்கூடிய நுண்ணங்கில் வந்து அழிக்கப்படுதுங்க. நல்லா விளங்கிக் கொள்ளணும், சரியா? அடுத்து வந்து பாருங்க, உணவு துணிக்கைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய வலியை நம்ம நீக்கிறது, அதே மாதிரி உணவினுடைய கனவளவை குறைக்கிறது. அப்ப இங்க எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நம்ம இந்த பிளாஞ்சிங் செய்யற நேரம் உணவுல இருக்கக்கூடிய இயற்கை நொதியங்கள் வந்து எல்லா நொதியங்களும் செயலிழந்துடும். இயற்கை நொதியங்கள் எல்லாம் செயலிழந்துடும். ஆனா நம்ம பிளாஞ்சிங் செய்யற நேரம் உணவுல காணப்படக்கூடிய எல்லா நுண்ணங்கிலும் அழிக்கப்படுமான்னு கேட்டா அப்படி இல்லை. ஏன்னா மேற்பரப்புல காணப்படக்கூடிய நுண்ணங்கிகள் என்ன செய்து அழிக்கப்படுது. அப்ப இதை கொஞ்சம் எல்லாரும் விளங்கிக்கொள்ளும். இந்த பிளாஞ்சிங் வந்து 3 விதத்துல வந்து மேற்கொள்ளப்படுது. 3 விதங்கள்ல வந்து இந்த பிளாஞ்சிங் வந்து செய்வாங்க. முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெந்நீரை பயன்படுத்தி நம்ம பிளாஞ்சிங் செய்யறது. இதுல வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த 100°C வெப்பநிலையில் இருக்கக்கூடிய நீர்ல வந்து உணவை வந்து அமிழ்த்துவாங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, காய்கறிகளை வந்து நம்ம இப்படி 100°C வெப்பநிலை நீர்ல நம்ம அமிழ்த்தினோம்னு சொன்னால் அதிகமான சூட்டால் என்ன செய்யும்,
அதில் இருக்கிற பச்சையம் எல்லாம் மாற்றப்பட்டுரும். இதனால அந்த அந்த குறிப்பிட்ட உணவுப் பொருள் வந்து வெளியிடும். அப்ப இப்படி வெளியிடுறது வந்து என்ன பொருத்தம் இல்லை. ஆகவே நம்ம இந்த பிளாஞ்சிங் செய்யற நேரம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வெளிரல் ஏற்படுறதை தவிர்க்கிறதுக்காக இந்த வெந்நீரில் அமிழ்த்தி பிளாஞ்சிங் செய்யற நேரம் அந்த குறிப்பிட்ட காய்கறிகள் ஏன்னா அந்த உணவுப் பொருள் வந்து அதுல என்ன அந்த பச்சை நிறத்தை இழக்கிறத தவிர்க்கிறதுக்காக அதுல பச்சை நிறத்தை பேன்றதுக்காக என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சோடியம் இருகார்பனேட் வந்து சேர்ப்பாங்க. அப்ப சோடியம் இருகார்பனேட்னு சொல்லுது அப்பச்சோடானா நம்ம சாதாரணமா சொல்ல போனா அப்பச்சோடா வந்து சேர்ப்பாங்க. அது இப்படி நீங்க அந்த வெந்நீர்ல அப்பச்சோடா சேர்த்து நீங்க பிளாஞ்சிங் செய்வீங்கன்னு சொன்னால் என்ன செய்ய மாட்டா அந்த குறிப்பிட்ட உணவுப் பொருளை வந்து பச்சை நிறம் இல்லாம போக மாட்டா. அதாவது பச்சை நிறம் வந்து பேணப்படும், வெளியிறது தவிர்க்கப்படும். சரிதானே? அப்ப இந்த வெந்நீர் மூலம் பிளாஞ்சிங் செய்யற நேரம் நம்ம என்ன செய்வோம் அப்பச்சோடா வந்து சேர்ப்போம். சரிதானே? அப்ப இந்த பிளாஞ்சிங்கை 3 விதங்களை நிகழ்த்தலாம். அதுல முதலாவது வந்து வெந்நீர் மூலமாக நம்ம பிளாஞ்சிங் வந்து செய்யறது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் கொதிநீர் ஆவியை பயன்படுத்துறது. அப்ப கொதிநீர் ஆவியை பயன்படுத்தி என்ன செய்வாங்கன்னா ஒரு 2 நிமிடத்துக்கு கொதிநீர் ஆவிக்கு உட்படுத்துவாங்க. அந்த குறிப்பிட்ட உணவுப் பொருளை 2 நிமிடங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கொதிநீர் ஆவிக்கு உட்படுத்துவாங்க. அப்ப இங்கேயும் வந்து என்ன செய்யும் அந்த குறிப்பிட்ட உணவுப் பொருளுடைய பச்சை நிறம் மாறலாம். பச்சை நிறம் என்ன செய்யலாம் மாறலாம். அப்ப அப்படி பச்சை நிறம் மாறுதல் என்றது பொருத்தம் இல்லை. அப்ப பச்சை நிறத்தை நம்ம பேணணும். அப்ப அந்த பச்சை உணவுப் பொருளை பச்சை நிறத்தை பேணுறதுக்காக என்ன செய்வாங்கன்னு சொல்லலாம் இங்க சோடியம் மெட்ராசல்பைட்னு சொல்லக்கூடிய ஒரு இரசாயன பொருள் வந்து சேர்ப்பாங்க. சோடியம் மெட்ராசல்பைட். அப்ப நல்லா ஞாபகம் சொல்லுங்க. அந்த வெந்நீர் மூலம் பிளாஞ்சிங் செய்யற நேரம் நம்ம என்ன செய்யறோம் அப்பச்சோடா சேர்க்கிறோம், சோடியம் இருகார்பனேட் சேர்க்கிறோம். எதுக்காக சேர்க்கிறோம்? சில நேரங்கள் உங்களுக்கு எம்சிக்குள்ள கேள்வி கேட்கலாம். அந்த பிளாஞ்சிங் செய்கின்ற நேரம் என்ன அந்த வெந்நீர்ல ஏன்னா அப்பச்சோடா சேர்ப்பாங்க அல்லது சோடியம் இருகார்பனேட் சேர்ப்பாங்க, அதுக்கான காரணம் என்னன்னு கேட்பாங்க. அப்ப அதுக்கான காரணம் என்ன? அந்த குறிப்பிட்ட உணவுப் பொருள் வெளியிடத்தை தவிர்க்கிறது அல்லது அந்த குறிப்பிட்ட உணவுப் பொருளுடைய பச்சை நிறம் இழக்கப்படுறதை தவிர்க்கிறது அல்லது பச்சை நிறத்தை பேணுறது. அந்த குறிப்பிட்ட உணவுப் பொருள் பச்சை நிறத்தை காய்கறியோட பச்சை நிறத்தை அதே நிலையில பேணுறது. சரியானே? அப்ப பல விதங்கள்ல கேள்வி வரும், நல்லா விளையங்களும். அதே மாதிரி கொதிநீராவி மூலமா நம்ம பிளாஞ்சிங் செய்யற என்ன செய்யறோம் சோடியம் மெட்ராசல்பைட் சேர்க்கிறோம். அப்ப இங்க சோடியம் மெட்ராசல்பைட் சேர்க்கிறது நோக்கம் என்ன? அதேதான் அந்த குறிப்பிட்ட உணவுப் பொருளுடைய பச்சை நிறம் இழக்கப்படுறதை தடுக்கிறது. அதுல அந்த குறிப்பிட்ட உணவுப் பொருள் காய்கறியினுடைய பச்சை நிறத்தை பேணுறதுதான் இங்க நோக்கம். அப்ப அதுக்கு அதை நம்ம என்ன செய்யறோம் சோடியம் மெட்ராசல்பைட் சேர்க்கிறோம். சில நேரங்கள் உங்களுக்கு இந்த கொதிநீராவி மூலமாக பிளாஞ்சிங் செய்யற நேரம் என்ன பச்சை நிறம் இழக்கப்படுறதை தவிர்க்கிறதுக்காக என்ன பதார்த்தம் சேர்ப்பாங்க என்று கேட்பாங்க. அப்ப என்ன சோடியம் மெட்ராசல்பைட். அப்ப இப்படி பல விதங்களை படிச்சு கொள்ளுங்க. அடுத்த வந்து 3வது விதம் தான் வந்து இந்த நுண்ணலை மூலமாக பிளாஞ்சிங் செய்யறது. சரியா? மைக்ரோவேவ் பயன்படுத்தி நம்ம பிளாஞ்சிங் செய்யறது. அப்ப இங்க வந்து பாருங்க கிட்டத்தட்ட 1 நிமிடத்துக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த நுண்ணலை அடுப்புல வந்து அந்த உணவுப் பொருளை வைப்பாங்க. சரியான? அப்ப இப்படி இந்த 3 விதங்கள் என்ன செய்து பிளாஞ்சிங் வந்து மேற்கொள்ளப்படுது. அதே மாதிரி இந்த 3 மெத்தடையும் தவிர்த்து இந்த இரசாயன பதார்த்தங்களையும் பயன்படுத்தி பிளாஞ்சிங் செய்வாங்க. ஆனா அது அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகல. அது அந்த அளவுக்கு என்ன செய்யல ஃபேமஸ் ஆகல. சரியா? இதுதான் இந்த பிளாஞ்சிங் சம்பந்தமான ஒரு பேசிக்கான விஷயம். சரியான? இப்ப இந்த கேள்விக்கு வரும். இப்ப இந்த கேள்வியை பாருங்க எல்லாரும். என்ன கேட்கிறான்? காய்கறிகள்ல பிளாஞ்சிங் செய்யறதுடைய நோக்கம், அதாவது இந்த பிளாஞ்சிங் செய்யறதால என்ன எதிர்பார்க்கப்படுது? அப்ப இது என்ன நோக்கம் தானேனா? ரைட். அப்ப பாருங்க விட கார்போஹைட்ரேட் ஏற்படும் பாதிப்பை குறைத்தல். அப்ப நம்ம இங்க கார்போஹைட்ரேட்டை பத்தி பார்க்கவே இல்லை ஏன்னா பிளாஞ்சிங் இல்லை. ஸோ இந்த விட என்ன செய்யாது வராது. அதே மாதிரி புரதத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பை குறைத்தல் ஏன்னா இது இல்லையே நம்மளோட நோக்கம். இலிப்பிட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்பை குறைக்கிற நோக்கமா இல்லை. அதே மாதிரி பாருங்க நொதியத்தால் ஏற்படும் பாதிப்பை குறைத்தல். ரைட். நொதியத்தால் ஏற்படும் பாதிப்பை குறைத்தல். நம்ம இங்க பாருங்க எல்லாரும் இந்த பிளாஞ்சிங்கினுடைய கோட்பாடுல வந்து 4 கோட்பாடுகள்ல மிக முக்கியமான ஒரு கோட்பாடு என்ன? உணவில் அடங்கி இருக்கக்கூடிய இயற்கை நொதியங்களை செயலிழக்க செய்யறது. இது மிக முக்கியமான ஒரு கோட்பாடு அல்லது இது முக்கியமான ஒரு நோக்கம். அப்ப இந்த 2 விஷயம் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இந்த 2 விடயம் தான் உங்களுக்கு அதிகமாக என்ன செய்யும் வினாவுக்கு வரும். இந்த பிளாஞ்சிங்கினுடைய கோட்பாடு அல்லது பிளாஞ்சிங்கினுடைய நோக்கம் அல்லது பிளாஞ்சிங் செய்யக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், அந்த உணவுப் பொருள்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் சொல்லி கேள்வி கேட்பான். அப்படி கேட்டா இந்த 2 விஷயம் உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். ஒன்று அந்த உணவுல இருக்கக்கூடிய இயற்கை நொதியங்கள் எல்லாம் செயலிழந்துடும். அப்ப நொதியங்கள் முற்றாக இங்கு செயலிழக்குது. அதே மாதிரி மேற்பரப்புல இருக்கிற நுண்ணங்கிகள் மட்டும்தான் அழியுதுனா எல்லா நுண்ணங்கிலும் அழியலை. இதை நல்லா அமைச்சு கொடுங்களா? ஓகே. அப்ப இங்க வந்து பாருங்க நொதியத்தால் ஏற்படும் பாதிப்பை குறைக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யறோம் பிளாஞ்சிங் வந்து செய்யறோம். ஆகவே விட வந்து 4வது விடு. சரிதானே? ரைட். அப்ப இவ்வளவுதான் விஷயம். மிச்சம் ஈஸியான ஒரு கேள்வி. பல விதங்கள் உங்களுக்கு பிளாஞ்சிங் சம்பந்தமா கேள்வி வரலாம். அப்ப எம்சிக்யூல என்னென்ன வரும்னு சொல்லியிருக்கிறேன். இதை கொஞ்சம் விரிவா படிச்சுக்கணும். சரிதானே? இன்ஷா அல்லாஹ் இன்னொரு கிளாஸ்ல சந்திப்போமா?